என்னக்கா இப்படி சொல்றிய? அட ஆமா சின்ன பொண்ணு, உண்மையாலுமே தேனுக்கு குறை இருக்கா? என்னால நம்பவே முடியலக்கா. அட போ சின்ன பொண்ணு, இததான் நான் முன்னாடில இருந்து சொல்லிட்டு இருந்தேன். இப்ப டாக்டர் உறுதி பண்ணிட்டாங்க. ஓ, அதனாலதான் அன்னைக்கு போயிட்டு வந்தாங்களோ? ஆமா, என்கிட்ட எதையுமே சொல்லல. இது வேணா நானு என்ன ஏது அப்படின்னு சொல்லி அலசி ஆராய்ஞ்சிட்டல. நான் மட்டும் கேட்காம இருந்திருந்தேன்னு வை சின்ன பொண்ணு, எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஏக்கா, தேனாவே அவ வாயால சொன்னாளா? அட ஆமாங்கிறல, நீ வேணா பாரு, இன்னைக்கு கிளம்பி போவாவ. எதுக்குக்கா? செக்கப்புக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு கிடந்தா, காலையிலே சொல்லிவிட்டா. அதனால வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாவ. நீயே பாரு, என் மகனுக்குலாம் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. இவளாலதான் இம்புட்டு தூரம் தள்ளி போகுது குழந்தைக்கு. சரி விடுங்கக்கா, ஹாஸ்பிட்டல்ல நல்லபடியா ட்ரீட்மெண்ட் எடுத்தா குழந்தை வந்துரும்ல. அட நீ வேற சின்ன பொண்ணு, இவளே நோஞ்சா நாட்ட இருக்கா. இவ எப்படி ஒரு பிள்ளைய தாங்க போறான்னு எனக்கு ஒன்னும் புரியல. இவ ஆத்தாக்காரி அப்படி வளர்த்து வச்சிருக்கா. கொஞ்சமாவது சாப்பிட சொன்னாதானே, இவ சாப்பிடறதுக்கு பதிலா அவ ஆத்தாக்காரி தின்னுடாப்ல. அக்கா, நீங்க சொன்ன மாதிரியே தேனு கிளம்பி வருது. வேற பாரு சின்ன பொண்ணு, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லுவா பாரு. அப்புறம் சின்ன பொண்ணு, நான் இந்த மாதிரி சொன்னதா நீ தேனுக்கிட்ட எதுவும் சொல்லிக்க வேணாம், சரியா? சரிக்கா. அத்தை, சொல்லு தேனு. அத்தை, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஹாஸ்பிட்டல் கிளம்பணும்னு சொன்னேனே, நானும் மாமாவும் போயிட்டு வந்துடுறோம் அத்தை. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. போயிட்டு வந்துட்டு என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லு என்ன. சரிங்க அத்தை. சாப்பிட்டுட்டு மாத்திரை கரெக்டா போட்டியா? போட்டேன் அத்தை. அப்ப சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. ஆமாக்கா, ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு தான் தேன் சொல்லுது. நான் தான் சொன்னேனேடி, இவளுக்கு குறை இருக்குன்னு. குறை உள்ள பிள்ளைய பிடிச்சி என் மகன் கழுத்துல தட்டி வச்சிருக்காங்க. என்னத்த சொல்ல. சரி விடுங்கக்கா, எல்லாம் நன்மைக்கே. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போறால, அங்கே நிறைய டாக்டர்லாம் பெருசாக ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது முடிவெடுத்து நல்லபடியாக ஒரு குழந்தை வந்தால் போதும் தானே. குழந்தை வரணுமேடி. நார்மலாக தரைச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் தரைச்சா அப்புறம் நாளை வேலை பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த அக்கா இப்போ என்ன நினைக்குது? குழந்தை வேணும்னு நினைக்குதா, இல்லை வீட்டு வேலை செய்ய ஆள் வேணும்னு நினைக்குதா? ஒன்றும் புரியல. சரி சின்ன பொண்ணு, உள்ளார எனக்கு வேலை இருக்கு, நான் பார்க்குறேன், நீ கிளம்பு. சரிங்கக்கா. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோன்னே என்ன ஏதுன்னு சொல்றேன், கேளு என்ன. சரிங்கக்கா. தேனே எல்லா வேலையும் முடிச்சுட்டா. இந்த அக்கா உள்ளார போய் என்னத்த வேலை பார்க்க போகுது? ஆனாலும் பாவம் தேனு இந்த அக்கா கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்குது. எதுக்கு தேவையில்லாம உண்மையெல்லாம் சொல்லுதுன்னு தான் தெரியல. இப்ப இந்த அக்கா ஊரே போய் சொல்லிடும், என் மருமகளுக்கு தான் குறை, அதனாலதான் இவ்வளவு மாசமாயி இன்னும் மாசமாவலன்னு. கூடவே இருக்கு தேனு. எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு தேனுக்கு தெரியாதா? என்னத்த சொல்ல, நம்மளால அந்த பொண்ணுக்கு எந்த கெடுதலும் வந்துடக்கூடாது. இதுக்கு என் மாமியாரே பரவாயில்ல போலப்பா. அப்பா, ஒரு வழியா அவனையே கூட்ட சொல்லியாச்சு. இப்பதான் ரூமே நீட்டா இருக்கு. ஒரே மல்லிகைப்பூ, இறங்கின கால் தடம் எல்லாம் மல்லிகைப்பூ. என்ன இவ குளிச்சு ரெடியா இருக்கா? ஒருவேளை ஆபீஸுக்கு கிளம்புறதுக்காக இருக்காளோ? வீட்டுல ஒரு வேலை பார்க்கல, அதுங்காட்டி ஆபீஸுக்கு கிளம்பிட்டா. இதோ வரேன். கீதாமா, சொல்லுங்க அத்தை. நல்லா குளிச்சு ரெடி ஆயிட்ட போல. ரூம் எல்லாம் கூட நீட் ஆயிடுச்சு. பரவாயில்லையே, சூப்பரா கிளீன் பண்ணிருக்க. நான் எங்க கிளீன் பண்ணேன், எல்லா வேலையும் உன் பையன் தான் பண்ணான். ஆமா, இவ்வளவு சீக்கிரமா ரெடி ஆகி எங்க கிளம்பிட்ட? ஆபீஸ்க்கா? ஆமாத்த, ஆபீஸ்க்கு ஒரு 3 நாளா போவே இல்லை. அதனாலதான் கிளம்பி ரெடியா இருக்கேன். என்னம்மா நீ நேத்து தானே வந்த வீட்டுக்கு, அதுங்காட்டியுமா ஆபீஸ் போவ? கல்யாணம் லீவுன்னு சொல்லிட்டு ஒரு 10-15 நாள் லீவ் எடுக்க வேண்டியதானே? அதெல்லாம் வேணாம் அத்தை, லீவ் போட்டா அப்புறம் சம்பளத்துல பிடிச்சிருவாங்க. ஓ, சம்பளத்துல பிடிப்பாங்களோ? ஆமா அத்தை. இதுக்கு முன்னாடி சம்பள கவர்லாம் யார்கிட்ட கொடுப்ப? சரியான ஆளு, எப்படி பாயிண்டா கேக்குது பாரு. நான் எங்க அப்பா கிட்ட தான் கொடுப்பேன். அப்பா கிட்ட கொடுக்குற மாதிரி என்கிட்டயும் கொடுமான்னு இந்த அம்மா சொல்லிடுச்சுன்னா? என்னம்மா? இல்லத்த, நானே தான் வச்சுக்குவேன். நீயே தான் வச்சுப்பியா? ஆமாத்த. ஆனா சின்னம்மா சொன்னிச்சு அண்ணன் கிட்ட கொடுப்பேன்னு. இந்த கிளவி இருக்கே, சரியாந்திர ஆளு. ஆமாத்த, முன்னாடிலாம் அப்படிதான் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்பா என்னையவே வச்சுக்க சொல்லிட்டாரு. அதனால என் சம்பள பணத்துல இருந்து அம்மாவுக்கு கூட கொடுக்க மாட்டேன். நானே தான் அத்தை வச்சுக்குவேன். இவளோட சம்பளத்தை வாங்கலான்னு பார்த்தா இவளே தான் வச்சுப்பாளாம்பே. இப்ப நம்ம அதையும் கேட்டோம்னா நம்மளதான் தப்பா நினைப்பா. இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம். கஸ்தூரி, இந்த வந்துட்டேன்க்கா. கீதா, பக்கத்து வீட்டு அக்காலாம் உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நீ ஹாலுக்கு வந்துரு, அதுக்கப்புறம் பொறுமையா ஆபீஸ் போய்க்கலாம் என்ன? சரிங்க அத்தை. கஸ்தூரி, வாங்கக்கா. என்னக்கா இதெல்லாம்? கிஃப்ட் எல்லாம் எதுக்குக்கா? அப்புறம் புதுசா கல்யாணம் ஆகி மருமவெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அப்புறம் கிஃப்ட் கொடுக்காம எங்க உன் மருமவ? இதோ கூப்பிடுறேன். ஆமாடி கீதா. கீதா, உன்னை பாக்குறதுக்கு புஷ்பாக்கா வந்திருக்காங்கம்மா. வாங்க. வாமா. நல்ல லட்சணமா இருக்கா. ஏன் அண்ணன் பொண்ணு இல்ல, அப்படிதான் இருப்பா. அப்படியே உன் முகச்சாடி அப்படியே இருக்கேடி. ஆமாக்கா. எங்க அந்த முரளி பையன்? அவன் அவங்க அப்பா கூட பின்னாடி சரி நின்றுட்டு இருந்தான். சரி, இங்கிட்டு வா கஸ்தூரி, நான் புது பொண்ணுகிட்ட ஒரு 2 வார்த்தை பேசுறேன். பேசுங்கக்கா. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் ஆண்டி.
இந்தாம்மா, உன் கல்யாணத்தை திடுப்புன்னு வச்சதுனால என்ன வாங்குறதுனே தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வாங்கியிருக்கேன், வாங்கிக்கோ. பரவாயில்ல ஆண்டி, இருக்கட்டும். இல்லைம்மா, உனக்காக தான் நான் தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்தேன். நேத்தே வந்திருப்பேன், கிஃப்ட் வாங்கணும்னு தான் இன்னைக்கு வந்தேன். இந்தாம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. உன் புருஷன் முரளியே எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், ரொம்ப நல்ல பையன். ம், அவனை மாதிரி ஒரு பையன் மாப்பிள்ளையா கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணுமா. நல்லா சொல்லுங்கக்கா அவகிட்ட. வீட்டுக்கு வரமாட்டேன்ட்டா. அப்புறம் எங்க மைனியும் அண்ணனும் பேசி சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்தாங்க. என்னம்மா, கல்யாணம் ஆயிடுச்சு, நெத்தி வகுத்துல பொட்டு வைக்காம இருக்க? என்னைய சொல்றவங்களே, நீங்க போய் உங்க கண்ணாடியை பாத்தீங்களா? உங்க நெத்தி வகுட்டிலேயே பொட்டு இல்லாம இருக்கும்போது நான் இருந்தா என்ன, இல்லைன்னா உங்களுக்கு என்ன? புதுசா கல்யாணம் ஆயிருக்க, நெத்தி வகுட்டுலாம் பொட்டு வைக்கணுமா? கஸ்தூரி, குங்கும பச்சிமல்ல குங்குமம் எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேன்க்கா. ஆண்டி. சொல்லுமா. இல்ல, உங்க நெத்திலையும் தான் குங்குமம் இல்லாம இருக்கு. ஆனா நீங்க வைக்காம எனக்கு மட்டும் வச்சு விடுறிய? அது புதுசா கல்யாணம் பண்ணிருக்கீல, நீ வைக்கணும் கண்டிப்பா. நாங்க என்னப்பா வயசாகி கிளவி ஆயிடுச்சு, இனிமே வச்சா என்ன வைக்கலன்னா என்ன, அதனாலதாம்மா. அக்கா. இங்க கூட கஸ்தூரி. அம்மாடி, உன்னோட நெத்தியை காமி. என்ன நெத்தியில பொட்டு வச்சு விடாம ரொம்ப நேரமா என்னையவே பாத்துக்கிட்டு இருக்கேன்டாமா? என்னாச்சு ஆண்டி? இல்லம்மா, இந்த பொட்டை நான் வைக்கிறத விட இன்னொரு ஆள் அச்சு விட்டா இன்னும் நல்லா இருக்கும். யார் ஆண்டி? நம்ம முரளி தான். கஸ்தூரி, முரளி எங்க, கூப்பிடு. இதோ கூட்டிட்டு வரேன்க்கா. என்னம்மா பாக்குறேன், புருஷன் வச்சு விட்டா அது ஒரு தனி கலை தான். இனிமே உன் புருஷன்கிட்டே குங்குமம் வச்சுக்கோ. அப்படி வச்சா நீண்ட ஆயுள் கொடுப்பாங்க. என்னைக்குதான் நான் சொன்னது புரிஞ்சுதா? இப்ப ரொம்ப முக்கியம், வேலைக்கு போறவளை பிடிச்சிக்கிட்டு நெத்தியில பொட்டு வை, கன்னத்துல பொட்டு வைன்ட்டு என்னை ஒரேடியா படுத்தி எடுக்கிறாங்களே. அக்கா, முரளியை கூட்டி வந்துட்டேன். வாப்பா முரளி. வாங்க ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. எனக்கு கல்யாணம் ஆனதை கேள்விப்பட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் உனக்கு பிடிச்ச பொண்ணு, மாமா பொண்ணே கல்யாணம் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்க ஆண்டி. அப்புறம் உனக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்தேன். நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து ரூம்ல உட்காந்து பிரிச்சு பாருங்க. சரிங்க ஆண்டி. இப்போ எதுக்கு என்னை கூப்பிட்டிய? வேற எதுக்கு, இந்த குங்குமத்தை எடுத்து கீதா நெத்தியில வச்சு விடுறதுக்கு தான். நானா? என்ன, நீ தானே தாலி கட்டின புருஷன், நீ வைக்காம வேற யாரு வைப்பா? இல்ல ஆண்டி, என் கை அடிபட்டிருக்கு, அதனால அவளே வச்சுக்க சொல்லுங்க. என்ன அடிபட்டிருக்கு? சும்மா ஒரு சைடா படுத்திருந்தேனா, அதனால கை சூடு பிடிச்சிக்கிச்சு, அதனால கை ஒரு மாதிரி இருக்கு. நீங்க வேணா அவள்கிட்டே கொடுங்க, கீதாவே எடுத்து வச்சுப்பா. மாவனே, நீ மட்டும் என் நெத்தியில வை, இன்னைக்கு நைட் உனக்கு இருக்குடா. அச்சோ, அங்கிருந்தே முறைக்கிறாளே, கண்ணை வச்சு உருட்டியே ஆக்ஷன் பண்றாளே, என்ன பண்றது, எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறது? என்னப்பா பாத்துட்டே நிக்கிற, எடுத்து நெத்தியில வை. இந்த ஆண்டி வேற விடாம நெத்தியில வை, கன்னத்துல வையின்ட்டு. இல்ல ஆண்டி, பெரியவங்க நீங்க பார்த்து வச்சு விடுங்க. அட என்னப்பா நீ, வா. இன்னும் கூச்சப்பட்டுக்கிட்டு, நானும் உங்க அம்மா இருக்கிறோன்ட்டு கொஞ்சம் கூச்சமா இருக்க உனக்கு. நாங்க வேணா அங்கிட்டு திரும்பி நிக்கிறோம், நீ உன் பொண்டாட்டிக்கு தானே, நீ நெத்தியில போட்டு வச்சுடு. விட மாட்டாங்க போலயே. டேய், ஏதாவது பண்ண அவ்வளவுதான் பாத்துக்கோ. இல்லடி, அவங்க வைத்து விட சொல்றாங்க. அவங்க வச்சுட சொன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? அந்த ஆண்டி ஒரு மாதிரிடி, ப்ளீஸ். நாளைக்கு இந்த ஆண்டிக்காகன்ப, அப்புறம் வேற ஆண்டிக்காக மத்தது பண்ணணும்ப, என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? ப்ளீஸ் கீதா, இந்த ஒரு வாட்டி வச்சிடுறேனே. வச்ச கையை உடைச்சிருவேண்டா. அங்க என்னப்பா இன்னும் பாத்துட்டு இருக்க, நெத்தியில பொட்ட வைப்பா. இந்த வைக்கிறேன் ஆண்டி. வேண்டாம், தனியா மாட்டின அவ்வளவுதான் மாவனே. நீனு காசா பணமா, என் பொண்டாட்டிக்கு நான் வைக்கிறேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. மிஞ்சி போனா என்னை அடிப்பா திட்டுவேன், நான் வாங்கிக்கிறேன், பரவாயில்ல. இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகளும் நோடு கழியுமா, தொடவும் கூடாத படவும் என்ன கண்ணை மூடிட்டு இருக்கா, ஒருவேளை நெத்தியை ஊதி விடணுமோ? குறையுமா, உன்னை அன்றி வேறு நினைவில்லையே, இனி எந்த உயிர் எனதில்லையே. பொட்டு வைக்காதன்னு சொன்னேன், வச்சுப்புட்டு சிரிச்சுக்கிட்ட நிக்கிற. மாவனே, இன்னைக்கு நைட்டோட உனக்கு இருக்கு. அச்சோ, என்ன முறைச்சுக்கிட்டு இருக்கா? ஆத்தி, என்ன மறந்து நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேனே. போச்சு, இன்னைக்கு என்னென்ன பண்ண போறான்னு தெரியல. முத ராத்திரிக்கே கயிறு கட்டி விட்டா, இன்னைக்கு கயிறு கட்டி தொங்க விட்டுருவாளோ? இப்பதான் லட்சணமா இருக்கு. புதுசா கல்யாணம் பண்ணவங்க நெத்தி நிறைய போட்டு வச்சுப்பாங்க. ஏமா, உனக்கு அந்த மாதிரி ஆசையெல்லாம் இல்லையா? இல்ல ஆண்டி. சரி, இப்ப நான் ஆபீஸ் கிளம்பலாமா? கீதா, இருத சாப்பிட்டுட்டு போ. அதுங்காட்டி என்ன பார்க்கற? இல்ல அத்தை, நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். போச்சு, நம்ம மேலதான் கோவமா இருக்கா. நான் வரேன் ஆண்டி. சரிம்மா. ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்குடா. இப்பதான் தெரியுது நீ எதுக்கு கீதாவை கட்டணும்னு இருந்தேன்னு. கிஃப்ட் கொடுத்து எனக்கு வேட்டு வைக்குது இந்த அம்மா. ஏண்டா, நீ கடைக்கு கிளம்பல? இந்த போறேம்மா. நீயாவது சாப்பிட்டு போடா. சரிம்மா.
கஸ்தூரி சும்மா சொல்லக்கூடாது. ஓ மருமக சூப்பரா அழகா இருக்காடி. அதான் என் அண்ணன் பொண்ணாச்சே, என்னையும் பண்ணி தரேப்பா. இருந்தாலும் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்கிறாத. என்னக்கா? ஓ மருமக நல்ல புத்திசாலிடி. அதுவும் இல்லாம தான் கொஸ்டின் கேக்குறா. என்னக்கா சொல்ற? நீ பொட்டு வச்சுக்கமா அப்படின்னு சொல்லும் போதே நீங்களாம் பொட்டு வைக்கல, என்னைய மட்டும் வச்சுக்க சொல்றிய அப்படின்னு கேக்குறாடி. அப்ப என்ன திமிரு இருக்கணும் அவளுக்கு? ஆமாடி, கொஞ்சம் திமிரு பிடிச்சவளாதான் இருக்கா. இருந்தாலும் பார்த்து பக்குவமா உன் வழிக்கு கொண்டு வந்துக்கோ என்ன. அப்புறம் சொத்து பத்து எல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டியா இல்லையா? அதெல்லாம் கேட்டுட்டேங்க்கா. இவ பேர்லயே 2 கோடி சொத்து இருக்கு. என்ன 2 கோடி சொத்தா? ஆமாக்கா. இங்க பாரு கஸ்தூரி, அந்த 2 கோடி சொத்தை உன் பேர்ல எழுதுற மாதிரி வச்சிரு. அதுதான்க்கா எப்படின்னு என்னன்னு ஒண்ணு புரியல. கொஞ்சம் பாசமா இருக்கிற மாதிரி அவகிட்ட நடிச்சு அவளை ஏமாத்தி பத்திரத்துல கையெழுத்து வாங்கிரு. இதேதான்க்கா என் சின்னம்மாவும் சொன்னுச்சு. அதனாலதான் இவ என்ன பேசினாலும் எங்க போனாலும் அமைதியா இருக்கேன். இல்லனா இந்த கஸ்தூரி எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியுமே. தெரியும் கஸ்தூரி, நீ கொஞ்சம் அடக்கியே வாசி என்ன. சரிங்கக்கா. அப்புறம் நான் வாரேன், அப்பப்ப என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லு. கண்டிப்பா. இதுக்கப்புறம் என்ன வேலை? இவளை கண்காணிக்கிறது தானே என் வேலையே. பார்த்து சூதானமா நடந்துக்க கஸ்தூரி, நான் வரேன். டாக்டர், எல்லா ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. நீங்க சொன்ன டெஸ்ட் எல்லாமே நாங்க எடுத்துட்டோம். ஓ அப்படிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபர்தரா என்ன ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம்னு உங்களுக்கு சொல்றேன். ஓகே டாக்டர். எப்படியோ மாமாவை கூப்பிட்டுட்டு வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டோம். நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மாமாவுக்கு அதே மாதிரி சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சோண்டு மாத்திரை சாப்பிட்டா மட்டும் போதும், நம்ம சீக்கிரமா குழந்தைய பெற்றுக்கலாம். ஐயோ, எப்பதான் எனக்கு குழந்தை வரப்போதோ தெரியல. கல்யாணம் ஆகி 8-9 மாசம் ஆக போகுது. என் அண்ணனுக்கு மருமக பிள்ளைய பெற்று தர வேண்டாமா? கடவுள் எப்பதான் வழி விட்டுருக்காருன்னு தெரியல. டாக்டர், பாத்துட்டீங்களா? ரிப்போர்ட் எல்லாம் ஓகே தானே? இல்ல எதுவும் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க, பரவாயில்ல, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். உங்க கூட யார் வந்திருக்கா? ஏன் டாக்டர்? இல்ல உங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்களா? இல்ல டாக்டர், அவர் மீட்டிங்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நான் மட்டும் தான் வந்திருக்கேன். ஏன், என்னாச்சு? இல்லம்மா, நான் சொல்ற விஷயம் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். என்ன டாக்டர், எதுவும் பிரச்சனையா? எனக்கு யூட்ரஸ் நல்லா தானே இருக்குன்னு சொன்னீங்க. பிளட் டெஸ்ட்ல எதுவும் தைராய்டு, நீர்க்கட்டி அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அதெல்லாம் இல்லம்மா. பின்ன வேற என்ன டாக்டர்? எக்ஸ்ரே எதுவும் எடுக்கணுமா? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. பின்ன வேற யாருக்கு பிரச்சனை? ப்ராப்ளம் உன் ஹஸ்பண்டுக்கு தாம்மா இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? என் ஹஸ்பண்டுக்கு பிரச்சனையா? ஆமாம்மா. இல்ல, இருக்காது. அவர் நல்லா தானே இருக்காரு, நல்ல காய்கறி எல்லாம் சாப்பிட்றாரு, வைக்கிறாரு. அவருக்கு என்ன ஆக போகுது? எனக்கு ஒன்றும் புரியல. இங்க பாருமா, இது 100கணக்கான பேருக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உன் ஹஸ்பண்டுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கு. அதுவும் இல்லாம மோர்டாலிட்டியும் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். டாக்டர், எனக்கு புரியல. அதாவது உங்க வீட்டுக்காரோட விந்தணு ரொம்ப கம்மியா இருக்குமா, குழந்தை பெத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்ல வரேன். டாக்டர், என்ன சொல்றீங்க? நான் எங்க மாமாவுக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சு தானே வந்தேன். இதுக்கு காரணம் அவரோட ஸ்ட்ரெஸ்ஸா கூட இருக்கலாம். இப்பெல்லாம் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் கூட அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணலாம். டாக்டர், நிஜமா இந்த மாதிரி நிறைய ஆம்பளைங்களுக்கு இருக்குமா? உன் ஹஸ்பண்டுக்கு மட்டும் இந்த மாதிரி இல்லை, இங்க வரவங்க முக்காவாசி பேரு இந்த மாதிரி பிரச்சனையோட தான் வராங்க. டாக்டர், இதுக்கு தீர்வே கிடையாதா? இதுக்கு தீர்வே இல்லைன்னு சொல்ல முடியாது, தீர்வு இருக்கு. அப்படியா டாக்டர்? மாத்திரை சாப்பிட்டா நல்லபடியா ஆயிடும் தானே? இல்லம்மா. பின்ன தீர்வு இருக்குன்னு சொன்னீங்க. தீர்வு இருக்குதான், ஆனா மாத்திரை சாப்பிட்டா கிடையாது. பின்ன எப்படி டாக்டர்? உங்க ஹஸ்பண்டுக்கு டேப்லெட் கொடுத்து ஸ்பெர்மை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனா என்ன டாக்டர்? அந்த ஸ்பெர்ம் உங்களோட கருமுட்டை அடையிற மாதிரி நம்ம செய்யணும். அதுக்காக உங்களுக்கு ஐயுஐ பண்ணியே ஆகணும். என்ன? ஐயோ ஐயா? ஆமாம்மா, இப்பெல்லாம் இது ஃபேஷனேட்டா ஆயிடுச்சு. இது நார்மல் தான். நார்மலா எப்படி குழந்தை பெற்றுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இதுவும் ப்ராசஸ் நடக்கும். என்ன, உங்க வீட்டுக்காரோட ஸ்பெர்மை நாங்க இன்ஜெக்ட் பண்ணுவோம், அவ்வளவுதான். டாக்டர், நார்மலா கருத்தரிக்க வாய்ப்பே இல்லையா? 99% வாய்ப்பே இல்லைம்மா. ஏன்னா உங்க வீட்டுக்காருக்கு பெரிய குறையா இருக்கு. இதை விட்டா வேற வழி இல்லையா? இது நார்மல் தாம்மா. உங்க வீட்டுக்காரோட ஸ்பெர்மை நாங்கள் சுத்தப்படுத்தி திரும்பி உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவோம், அவ்வளவுதான். இதை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். முக்காவாசி ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி தான் நடக்குது. டாக்டர், என் ஹஸ்பண்ட் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. அப்ப கண்டிப்பா குழந்தைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஒண்ணு இந்த மாதிரி பண்ணணும், இல்லைன்னா வாடகை தாய் மூலயமா பெற்றுக்க வேண்டியதான். என்ன, வாடகை தாயா? ஆமாம்மா. குழந்தை வேணும்னா இன்னும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு, நம்ம அது மூலயமா கூட பெற்றுக்கலாம். இப்பெல்லாம் இது நார்மல் ஆயிடுச்சு. இப்போ என்னமோ ரொம்ப புதுசு மாதிரிலமா நீ கேட்குற? இல்லை டாக்டர், இந்த மாதிரி நான் எங்கேயும் கேள்விப்பட்டதே இல்லை. ஓகேம்மா, இந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் எந்த டாக்டர் வேணாலும் காமி.
எல்லா டாக்டரும் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. உங்க வீட்டுக்கார்ட்ட பேசி ஒரு நல்ல முடிவா எடுங்க. சீக்கிரமா குழந்தைய பெற்றுக்குங்க. ஓகே டாக்டர். சில டேப்லெட்ஸ் உங்க ஹஸ்பண்டுக்கு எழுதி தரேன், அதை மட்டும் அவரை ரெகுலராக எடுத்துக்க சொல்லுங்க. ஆ ஓகே டாக்டர். மாமாவுக்கு தான் குறையா இருக்கா? இதை நான் எப்படி மாமா கிட்ட சொல்லுவேன்? அவர் ரொம்ப நம்பிக்கையா இருக்காரு. அவர்கிட்ட சொன்னா ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுவாரு. இதுக்காக தான் நான் வரல அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. இப்போ நான் என்ன பண்றது? இதை எப்படி நான் மாமா கிட்ட சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அத்தை கிட்ட வேற எனக்கு தான் குறைன்னு சொல்லியிருக்கேன். இப்போ மாமாவுக்கு தான் குறைன்னு தெரிஞ்சா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. கண்டிப்பா இதை அத்தை கிட்ட சொல்லவே கூடாது. ஆனா மாமா கிட்ட எப்படி சொல்றது? சொல்லாமே இருக்க முடியாது. கடவுளே, எனக்கு ஏன் இந்த நிலைமை?